பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்க உடனே சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார். இளமமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியது. முதலமைச்சர் எதற்காக இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதாகவும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை புதுச்சேரி நிலவியது. இதற்கு முக்கிய காரணம் சுகாதாரத்துறையோட இயக்குநராக செவ்வேல் என்பவர் நியமிக்கப்பட்டார். ஆனால் முதலமைச்சர் வேறொரு பெயரை பரிந்துரை செய்த பொழுது துணைநிலை ஆளுநர் நேரடியாக செவ்வேலை நியமித்திருக்கிறார். இதுதான் காரணமாக இருந்தது. இதன் அடிப்படையில் தான் நேற்று முதல் இன்று வரை புதுச்சேரியில் ஒரு அரசியல் பரபரப்பு காணப்பட்டது. இந்த நிலையில் தான் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கிருந்து நேராக சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து கடிதம் கொடுத்தார்கள். அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்தனர். அந்த கடிதத்தில் மாநில அந்தஸ்து பெற வேண்டும், அதற்காக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் புதுச்சேரியை பொறுத்தவரை யூனியன் பிரதேசம் என்பதால் அதிக அதிகாரம் பெற்றவர் ஆளுநராக இருக்கிறார், துணைநிலை ஆளுநர் இருக்கிறார். மாநில அந்தஸ்து கிடைத்தால் முதலமைச்சருக்கான முழு அதிகாரம் கிடைக்கும். அதனால் மாநில அந்தஸ்தை வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை ஏற்கனவே 16 முறை மாநில அந்தஸ்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது கூடும் சிறப்பு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நேரடியாக பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சபாநாயகர் கூறுகிறார். இந்த தீர்மானத்தின் பிறகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று சபாநாயகர் செல்வம் தற்போது தெரிவித்திருக்கார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமமுதன். சென்னை அண்ணா சாலையில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோமுச, நடராஜன், சிஐடியு சவுந்தரராஜன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அண்ணா சாலையில் உள்ள தபால் நிலையத்தில் முற்றுகை